குரு பெயர்ச்சி பலன் 2024 குரோதி ஆண்டு முதல் இந்த 6 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிரடி மாற்றம் ஏற்படும். குரு பகவான் ஒருவருக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் கிரகம். நல்ல வேலையும் சம்பள உயர்வும் கிடைக்க குரு பகவானின் அனுகிரகம் அவசியம். குரு பகவான் நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டில் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1ஆம் தேதி ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறார். இந்த குரு பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம். மேஷம். குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் வீடான ரிஷபம் ராசிக்கு செல்கிறார். பெரிய வெற்றிகளும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக அமைந்துள்ளது. மனக்குழப்பங்கள் நீங்கும், மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நோய் பிரச்சனையில் சிக்கி தவித்தவர்களுக்கு நோய் பிரச்சனை நீங்கும். பெரியவர்களுடன் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வெளிநாடுகளிலிருந்து நல்ல செய்தி வரும். சிலருக்கு வேளையில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு கிடைக்கும். வார்த்தைகளில் கவனமாக இருக்கவும். பேசும் வார்த்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அஷ்டலக்ஷ்மி யோகத்தை தேடி கொடுக்கும். அதே நேரத்தில் வார்த்தைகளில் கோபத்தை காட்டினால் அதுவே உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திவிடும். கவனமாக பேசவும். நரசிம்மர் வழிபாடு நன்மையை கொடுக்கும். சிம்மம். அற்புதமான குரு பெயர்ச்சியாக உள்ளது. 10ஆம் இடத்தில் அமரப்போகும் குருவினால் நல்ல வேலை கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வரும். புதிய பதவிகள் தேடி வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். இடம் மாற்றங்கள் ஏற்படும். புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யலாம். வேலையில் இருப்பவர்கள் பொறுப்புடனும் கவனத்தோடும் செயல்பட வேண்டிய நேரமாகும். குலதெய்வ வழிபாடு குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும். கன்னி. குரு பகவான் கோடி நன்மைகளை தரப்போகிறார். குருவின் பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறது. சகல விதமான நன்மைகளை தரப்போகிறது. திருமணம் நடைபெறுவதற்கான யோகம் வந்துவிட்டது. குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்றிணைவார்கள். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு நல்ல வேலையும் ப்ரமோஷனும் கிடைக்கும். வியாழக்கிழமை குரு பகவானை வணங்க நன்மைகள் அதிகரிக்கும். துலாம். குரு பகவான் அஷ்டம் ஸ்தானத்தில் பயணம் செய்ய போவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். சுப விரய செலவுகள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்துங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் இருந்து பாதிப்புகள் நீங்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நீங்கும். வேலை விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். குருவின் அனுகிரகத்தினால் பாதிப்புகள் நீங்கும். தென்திட்டை குரு பகவானை தரிசனம் செய்யலாம். குலதெய்வ தரிசனம் குழப்பத்தை தீர்க்கும். விருச்சிகம். மே மாதம் நிகழப்போகும் குரு பெயர்ச்சியால் தொட்டது துளங்கும். நன்மைகள் அதிகம் நடைபெறும். பயணங்களால் நன்மைகள் நடைபெறும். வேளையில் ப்ரமோஷன் கிடைக்கும். வியாபாரம், தொழிலில் புதிய இடமாற்றம் ஏற்பட உள்ளது. புதிய பொறுப்புகள் தேடி வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்ப விஷயத்தில் கணவன் மனைவி இடையே நெருக்கம் கூடும். திடீர் இடமாற்றங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கப் போகிறது. மகரம். குரு பகவான் 5ஆம் வீட்டிற்கு வரப்போவதால் நிறைய நன்மைகள் நடைபெறும். குறைவான சம்பளத்தில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு ப்ரமோஷன், சம்பள உயர்வும் தேடி வரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வேலையில் மாற்றம் ஏற்படும். கௌரவங்கள், நன்மைகள் நடைபெறும். வீடு மாற்றம் ஏற்படும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் வரும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பட்டீஸ்வரம் சென்று துர்க்கை அம்மனை வணங்கவும். கர்ப்பிணி பெண்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது. ஏற்றங்களும் மாற்றங்களும் நிறைந்த குரு பெயர்ச்சியாக அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.